வேதாகமத்திலிருந்து நாம் 2 பகுதி வாசி கேட்போம். முதலாம் பகுதியாக யோவான் எழுதின நற்செய்தி நூல், யோவான் எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1-14 வசனங்கள் முடிய வாசி கேட்கலாம். 2ஆம் பகுதியாக ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-18 வரை ஹேனாம்னால் வந்து வாசிங்க. 3ஆம் பகுதியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36-43 வசனங்கள் முடிய வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலே நாட்டில் உள்ள கானா ஊராகிய நாத்தான் வேலும் மூணு பேரு ஞாபகம் வச்சிங்க. செபேதாவின் குமாரரும் செபெதேவின் குமாரர் யோவான், யாக்கோபு. அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நாங்களும் கூட சேர்ந்து மீன் பிடிக்கிறோமான்னு சொல்றாங்க. நல்லது. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் பிடிக்கல. வாசிமா. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்களை அகப்படுத்தினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். எல்லாரும் என்ன பாருங்க, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் யாரு? ஆதலால் இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் யோவான் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால், என்ன இல்ல வஸ்திரம் இல்லாதபடியினால், ஆமா, ஆண்டவர் விட்டு போனா வஸ்திரம் போயிடும், தொலைஞ்சிரும். தன் மேற் சட்டையை கச்சியை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழு தூரத்தில் இருந்தபடியினால் 200 அடி தூரம் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும். நல்லா கவனிங்க, இவங்க முன்னால வரவே இல்லை, கரி நெருப்பு வந்துச்சுங்க. என்ன வரும்? நெருப்பு வந்துச்சு பாருங்க, கரி நெருப்பை போட்டு அதன் மேல் மீன் வைக்கிறதையும். மீன் யாருக்கு இவர் கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியாது. அப்பத்தையும் கண்டார்கள். அப்ப யாரு கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியாது. இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. நல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வலை கிழியல, ஏன்னா கிழியாம ஆண்டவர் பார்த்துக்கிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம வலை கிழியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிமா. இயேசு சீஷர்களை நோக்கி
வாருங்கள் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் அவரை முதல்ல அறியாதிருந்தார்கள், இப்ப அறிந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தான். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது மூன்றாவது தரிசனமாகும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் காட்சி அளித்த மூன்றாம் காட்சியை தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரூத் எழுதின புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-18 வசனங்கள் முடிய வாசிப்போம். ஒவ்வொன்றுக்கும் சில கனெக்ஷன் உண்டு, அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத்தின் புஸ்தகம் அதிகாரம் 2 1-18 முடிய. நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். அவள் அருமையான வார்த்தை பாருங்க. மாமியார் மருமகளை அழைக்கிற வார்த்தை பாருங்க. என்ன வார்த்தை? என் மகளே போ என்றாள். நம்ம ஊர்ல சொல்ற வார்த்தை தெரியுமா? அவளா, இவளா, பொம்பளையா, ஐயோ ஐயோ. இந்த நல்ல வார்த்தையெல்லாம் படிச்சிடணும். ஆண்டவர் கரையில் இறங்கி வந்த உடனே கரையில் இருந்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, என் பிள்ளைகளே, நல்ல சொல்லாடலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சுத்தமான தமிழ் வார்த்தைகளை நாம் பேச தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. வாடா போடா வாடி போடி கூட கெட்ட வார்த்தை தானே. இதெல்லாம் நம்ம பேசலாமா? வீட்டில் பிள்ளைகள்கிட்ட பேசலாமா? சரி, கூடுமானவரை நான் பண்ணுவோம். வாசிங்கம்மா. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாயிருந்தது. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இங்க சீஷர்கள் சொன்னாங்க, கர்த்தர் என்று அறியாதிருந்தார்கள். 12ஆம் வசனம் அவர்கள் கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. சொல்றதுக்கு ஒவ்வொன்று கனெக்ஷன் சொன்னோம் இல்லையா? கர்த்தர் அறியாத நாட்கள் உண்டு. நாம் கர்த்தரை அறிந்து கொண்ட பின்பு கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம், சொல்லுங்க, கை தூக்கி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரின் வாசிமா. அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நாம் சொல்ல ஆண்டவரால் நாம் அழைப்பட்டிருக்கு. வாசிமா. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. மோவாபைட்ஸ் இஸ்ரவேலுக்கு விரோதமான ஜனங்கள், இஸ்ரவேலோடு சண்டை போடுகிற ஜனங்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமானவர்கள், ஆகாதவர்கள், பிற சமய சில மக்களை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் எப்போதும் ஒவ்வாது, ஆகாது. ஆனால் அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்கிறா. நாம் என்ன பண்ணுவோம்? ஊரை விட்டு விலகி வைப்போம். ஊரில் ஏற்றுக்க மாட்டோம், வீட்டில் ஏற்றுக்க மாட்டோம், நம்முடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இங்கே நடக்கிற சம்பவம் பாருங்க, சொல்லுங்கம்மா. அறுக்கிறவர்கள் பிறகே அறுக்கட்டுகளில் இருந்து வாழ்க்கையிலே சமூக சீர்திருத்தங்கள் தேவை.
அறுக்கிறவர்களே பிறகே அருக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். காலம் துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று கொஞ்ச என்றார். நேரம் தான் ஆயிற்று. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. இங்கே என்னுடைய ஊழியக்கார பெண்ணோடைய கூட இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். ஓகே. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி எல்லாரும் என்ன பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப மிகவும் பணிவான ஒரு வார்த்தை. தரையிலே முகம் குப்புற விழுதல் என்பது எதை காட்டுகிறது? அடங்கி போதல், பணிதல், ஏற்றுக்கொள்ளுதல், தாழ்மைப்படுத்துதல். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை எல்லாம் தொலைஞ்சு போன வார்த்தைங்க. ஒருத்தர் பார்த்தா கூட ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுறோம். ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு ஆத்திரம் வருமா வராது நம்மளுக்கு? நான் கல்யாணம் பண்ணி வச்சவங்க சிஎம்சில் என்னை பார்க்குறாங்க, என்னை பார்த்து அப்படியே போகிறான். யோசனை அடிப்பா, உனக்கு அந்த வம்பு என்ன, வாழ்வு என்னப்பா? நேற்று உனக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் பார்த்து பார்க்காம போறியே. இதுதான் உலகம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் திருமணமான பிறகு பெற்றோர்கள் கால்களை விழுபடியாக பெற்றோர்கள் மூதாதையர்கள் அதை என்ன பண்ணாங்க? ஒரு பழக்கமாக வைத்திருந்தார்கள். நீங்கள் ஆய் பை பை சொல்கிற நல்ல காலத்தில், அந்த நல்ல காலத்தில் நீங்கள் பெற்றோர்களை அனுசரித்து போங்கள், பெரியோர்களை அனுசரித்து வாழுங்கள், அப்போ தான் அந்த வீட்டில் நல்லா வாழ முடியும் சொல்லி பணிவு மனப்பான்மை கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன பண்ணல, ஐயோ நம்ம கடவுளை மட்டும் தான் கும்பிடுறோம், அதனால் அடுத்தும் காலில் விடக்கூடாது. காலில் விடுறது முக்கியம் அல்ல. நான் உனக்கு பணிந்து போகிறேன், தாழ்ந்து போகிறேன், நீ சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஓகே வாசிமா. நான் அந்நிய தேசத்தாளாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். அருமையான வார்த்தை பாருங்க. எதினாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருக்கிறது. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், எல்லாரும் பாருங்க, மருமகமாக இருக்கிறீங்களா நிறைய பேர், நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும், எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. செய்கைக்கு தக்க பலனை எல்லாரும் பாருங்களேன், சொல்லுங்களேன், ஆண்டவரே என் செய்கைக்கு தக்க பலனை எனக்கு கொடுங்கப்பா. தருவாரா தரமாட்டாரா? வாசிமா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அதற்கு அவள் என் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கு சமானமாய் நான் இல்லாவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவா சாப்பாட்டு வேளையிலே அவளை பார்த்து, எல்லாரும் இந்த சாப்பாட்டு நேரம் மிக முக்கியமான நேரம், அதுக்காகத்தான் இந்த பகுதியெல்லாம் எடுத்திருக்கிறேன். சாப்பாடு இப்போ எல்லாத்துலேயும் உணவு இல்லாமல் கூட்டம் கிடையாது. அது ஆவிக்குரிய கூட்டமாக இருக்கட்டும், இல்லை வேறு எதோ கூட்டமாக இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணுறோம், எல்லாம் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் பாருங்கள். உணவு வேளையில்
நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என் என்றான். அப்பம் என் காடிலே தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். யாருக்கும் இந்த சலுகை கிடைக்காது. இது ஸ்பெஷல் கிரேஸ் இல்லையா, ஸ்பெஷல் கிஃப்ட். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். எல்லாரும் சொல்லுங்க, சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதம் எடுக்க செய்வார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வாசிமா, அவள் கதிர் பொறுக்கி கொள்ள இருந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை கொச்சப்படுத்த வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம், ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்திவிடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். சரிம்மா. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அந்த எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள். அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். போதுமா? எத்தனை பேர் உங்க மாமியாருக்கு கொடுக்கறதுக்கு மனசு உடையவளா இருக்கிறீங்க? ஆஹா, நான் எங்க அம்மா வந்தா தான் சாப்பாடு போடுவேன், உங்கள் அம்மா வந்தால் நான் ஏன் சாப்பாடு போடணும், நீயே போடு. இன்றைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரியரே, விசுவாச மக்களே, சமத்துவம், சமதர்மம், சமூக நீதி நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் காக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, சமத்துவம், சமதர்மம், சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாவுமாக ஆனேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். நம்முடைய குடும்பங்களிலே வாழ்கிறவர்கள் பல்வேறு விதங்களிலே பல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். நீங்கள் அங்கே நிறைவான மக்களாக வாழ்ந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். மூன்றாவது பகுதியாக பைபிளில் ஒரு பகுதி வாசிக்கலாம். திருப்பாடல்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36 43 வரை. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36 43 வரை வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்திலே கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தங்கள் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேரருடைய ஒரு சீஷி இருந்தாள். சீஷி என்றால் ஆண்டவரை பின்பற்றக்கூடியவள். சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளெல்லாம் தர்மமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் கிரியைகள் தர்மங்கள் மிகுதியாய் செய்கிறவளாய் இருந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடக்க வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரம் என்று சொல்லும்படிக்கு 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகளாலும் அழுது தொற்கால் தங்களுடன் கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார்படியிட்டு ஜபம் பண்ணி பிரேதத்தின் முறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிரிழவாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவனார்கள். பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல்
பதனிக்கிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான். ஆமீன். போதுமா? தேங்க்யூ. இங்கே யோப்பா பட்டணத்திற்கு தானே அருமையான பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தொற்காள். ஆண்டவர் பாருங்க இந்த பேதுரு எப்படி பயன்படுத்துறார் பாருங்க. த கிரேட் மேன் ஆஃப் காட், இறந்த ஒருவரை உயிர் பெற செய்கிற ஆற்றல் சக்தியை ஆண்டவர் பேதுருக்கு அளவில்லாமல் கொடுத்திருந்தார். சீஷன்மார்கள் 12 பேர்கள் யாருக்கும் இப்படிப்பட்ட அனுக்கிரகம், பவர், வல்லமை கொடுக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட பேதுரு ஆண்டவர் முதல் முறையாக சந்திக்கின்றார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, நாங்கள் இரவு முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நடந்த சம்பவம், ஆண்டவர் திரளான மீன்களை பிடிக்க உதவி செய்த அதே ஆண்டவர் பேதுரு அழைக்கும் போது அதே காட்சியை தான் அவர் காண்பித்து அழைத்தார். கண்களை மூடி ஒரு நிமிஷம் கடவுள் வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் எவரையும் பயன்படுத்தலாம். எத்தனை பேர் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும்? ஆண்டவர் எங்களை பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இரா முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. இரா முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. ஆயினும் உமது வார்த்தையின்படியே வலையை விரிக்கின்றேன், நான் வலையை விரிக்கின்றேன். இரா முழுதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை. அநேக சமயங்களில் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம் ஆண்டவரே, பிரயாசப்படுகிறோம். எங்கள் குடும்பம், எங்கள் வீடு, எங்கள் பிள்ளைகள் முன்னேற்றம் காண வேண்டும் என்று யோசிக்கின்றோம். அநேக சமயங்களில் நாங்கள் அசௌகரியப்படுகின்றோம், சிரமப்படுகின்றோம். எங்களால் முடியவில்லை சுவாமி, நாங்கள் முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு நீர் பாதை காட்டும், எங்களுக்கு லகுவாக்கும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உம்முடைய ஆற்றலையும் சக்தியும் தந்து ஆண்டவரே எங்களை முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கப்பா. உடைய வார்த்தைகளோடு கூட எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 4 பிரதானமான சத்தியங்களை இன்றைக்கு உங்களோடு சொல்ல விரும்புகின்றேன். முதல், ஆண்டவர் உருவாக்குகின்ற ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவருக்கு பெயர் யெகோவா ஓசேனு. யெகோவா ஓசேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் உருவாக்குகிறவர். பெரிய ஆற்றல் படைத்த பேதுருவானவர் ஒரு சிறிய பெண்ணுக்கு முன்னால் ஆண்டவரை மறுதலிக்கின்றான். 3 முறை மறுதலிக்கின்றான். ஆனால் கடைசியாக கல்வாரி சிலுவையிலே காட்சியை பார்க்கும்போது ஆண்டவர் பேதுரை பார்க்கின்றார், பேதுரு ஆண்டவரை பார்க்கின்றார். ஒருவரை ஒருவர் பார்க்கும் காட்சி கொல்கதா மலையிலே கல்வாரி சிலுவையை பார்க்கின்றோம். மனம் கசிந்து அழுதான். பக்கத்தில் சொல்லுங்க, மனம் கசிந்து அழுதான். குற்ற உணர்வுடையவனாய் ஆண்டவரிடத்திலே மறுபடியும் தன்னை அர்ப்பணிக்கின்றான். பாவமறியாத, பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணனாகி உம்மை ஆண்டவரே மறுதலித்து விட்டேனே, காட்டி கொடுத்து விட்டேனே ஆண்டவரே, நான் நீர் இல்லை என்று சொல்லிவிட்டேனே. இந்த பேதுரு ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட பேதுருவாகிய அப்போஸ்தலனாகிய
ஆண்டவர் மரித்த பிறகு பின்மாறி சென்றார். அவரோடு கூட உறங்கினார்கள், அவரோடு கூட உண்டார்கள், அவரோடு கூட உணவருந்தினார்கள், அவர்களோடு கூட படுத்து நித்திரை செய்தார்கள். ஆண்டவருடைய அற்புதங்களையும் அடையாளங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். ஆனாலும் அவர்கள் சீஷர்கள் ஆண்டவரை விட்டு பின்னோக்கி சென்றார்கள். ஆண்டவர் கடல் அருகே வருகின்றார். பின்மாறி சென்ற தம்முடைய சீஷர்களை பார்க்கின்றார். அவர்கள் மறுபடியும் திரும்ப அழைப்பு கொடுக்கின்றார். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்குள் திரும்புங்கள். ரெஸ்டோரேஷன், ஒரு புது வாழ்வு, மறுமலர்ச்சி வாழ்க்கையில், புதிய திருப்புமுனை வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கையெல்லாம் இழந்து விட்டார்கள். இனி இயேசு வர மாட்டார், அவர் நம்மை காப்பாற்ற மாட்டார், அவர் நமக்கு வழிகாட்ட மாட்டார். வாங்கடா வந்த வேலைக்கு திரும்பி போயிடுவோம். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் தான் மாறிவிட்டாங்க. எத்தனையோ பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வராங்க, வந்த உடனே அவங்களுக்கு எதாயிலும் சர்ச்சில் கிடைக்கல, பாஸ்டர்கிட்ட கிடைக்கல, ஒன்றும் நடக்கலை, வேலை கிடைக்கல, வருமானம் கிடைக்கல, வசதி கிடைக்கல. எதுக்குடா நம்ம போன இருந்த இடத்துக்கே திரும்பி மறுபடியும் போயிடுவோம். நானும் லட்சுமி காலையில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது நாங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டோம். ரிமோட் கார் நம்ம உருவாக்குறாங்க, ரிமோட்டில் நிறைய சாதனங்கள் உருவாக்குறாங்க, அதை ரிமோட் பண்ணி விடுறாங்க. ஆனால் சில சமயம் திசை தெரியாமல் நிற்கும்போது அதை ஒரு தனிநபர் அந்த ரிமோட்டை கைட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது, அல்லது எடுத்து விட வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போ அவங்க டைரக்ட் பண்ணும்போது அது பாதை இலக்கை தவறிவிட்டாலும் மறுபடியும் அந்த இலக்குக்கு நேராக வழிநடத்தப்படுது. கையை தட்டுங்க, அல்லேலூயா. உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரிமோட் பண்ணணும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் டைரக்ட் பண்ணுங்க. அப்படி நம்ம டைரக்ட் பண்ணுவார் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும். அல்லேலூயா. சீஷர்கள் பின்மாறி போனார்கள். வழி இல்லை, வாழ்வில்லை, நம்பிக்கை இல்லை, அவிசுவாசம். ஆனால் ஆண்டவரை சந்திக்கின்றார். கரையிலே சந்திக்கிறார், வீட்டில் சந்திக்கல. எங்கே சந்திக்கிறாரு? கரையிலே. எங்கே? அவர்கள் பணி செய்கிற இடத்திலே சந்திக்கின்றார். அன்புக்குரிய சகோதரா, அன்புக்குரிய சகோதரி, வேர் எவர் யூ ஆர் ஒர்க்கிங், எங்கெல்லாம் நீங்கள் வேலை இடத்துல பணி இடத்துல இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களை பார்க்கின்றார். மறுபடியும் ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். ஒருவேளை டீச்சராக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் நர்ஸாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் டெக்னீஷியனாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் பல்வேறு நிலைகளில் பணிகள் இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய பணியிடங்களிலே நம்மை பார்த்து, பா தம்பச்சி, தங்கச்சி, தம்பி என்று அவர் சொல்லாமல் என் பிள்ளைகளே என்று ஆண்டவர் மறு அழைப்பு கொடுக்கின்றார், மறு கட்டுமானம் செய்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்காக நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. பின்மாறி சென்ற, வழி தவறியாமல் திரும்பி போன மக்களை ஆண்டவர் மறுபடியும் அழைக்கின்றார். அல்லேலூயா, அழைக்கின்றார். அவர்களை அழைத்து ஆண்டவர் புது வாழ்க்கை தருகின்றார், புது நம்பிக்கை தருகின்றார், புது விசுவாசம் தருகின்றார். இனி அவ்வளோதான் நினச்சவங்க மறுபடியும் இப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்காருப்பா, அவர் பார்த்துக்குவார், அவர் வழி நடத்துவார், அவர் எனக்கு உதவி செய்வார், அவர் நடத்துவார் என்ற ஒரு நல்ல நம்பிக்கையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். 4ஆம் வசனம் சொல்கிறது, விடிய காலையில் ஆண்டவர் அவர்களை சந்திக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் காலையில் ஆண்டவர் சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம்? நம்மை சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது விடியல் காலை உருவாக வேண்டுமானால் அது ஆண்டவரோடு கூட தான் நம்முடைய வாழ்வு உண்டாக வேண்டும். முதல்ல யாரை தான் நம்ம சந்திக்கணும்? ஆண்டவரை சந்திக்க தயாராகுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு புது நம்பிக்கை உண்டாகும், புது விசுவாசம் உண்டாகும். நம்பிக்கையுடைய சிறுகளே, அரணுக்குள் திரும்புங்கள். ஆண்டவர் உருவாக்குறவர் மட்டுமல்ல, இழந்து போன உறவுகளை மறுபடியும் ஆண்டவர் ஒரு புது உறவுக்குள்ளாய் கொண்டு ஆண்டவர் வழி நடத்துகின்றார். ஆண்டவர் பாருங்க, அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். நியூ ரிலேஷன்ஷிப், புது உறவு. இப்போ சபையில் போன வாரத்தில் நம்ம
சூர்யா அவங்க ஒரு வார்த்தை போட்டிருந்தாங்க நம்முடைய குரூப்பில். அது போடு குரு. எனக்கு ரொம்ப அதை படித்த உடனே மிகவும் சந்தோஷமாயிடுச்சு. நிறைய பேர், எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம சர்ச்சு குரூப் இருக்கீங்க? கை தூக்கம் பார்க்கலாம். இல்லாதவர்களுக்காக நான் வருத்தப்படுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள்லாம் சர்ச்சு குரூப்பில் வந்துருங்க, சர்ச்சுக்குள்ளே வந்துருங்க. நல்லது. இங்கே பாருங்கள், அருமையான ஒரு வார்த்தை போட்டிருந்தார். சர்ச்சுக்கு ஏதோ வந்து போக நாம் அழைக்கப்படவில்லை, சபை குடும்பத்திலே நாம் அங்கத்தினாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஒரு கூட்டு குடும்பம். இந்த குடும்பத்திலே ஒவ்வொரு பிரஜைகளும் உறுப்பினர்களாக, முக்கியஸ்தர்களாக மாறுகின்றோம். புது உறவை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம். முதல்ல ஆண்டவர் சீஷர்களோடு கூட அவர்களை அழைத்து ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாக மாற்றினார். இரண்டாவதாக ஆண்டவர் வேதத்தில் பார்க்கின்றோம், அவர்களை சிநேகிதர் என்று சொல்லாமல், இல்லையா, சீஷர்கள் என்று சொல்லாமல் அவர்களை நண்பர்களாக, சிநேகிதர்களாக அழைக்கின்றார். இங்கே மூன்றாவது, ஆண்டவர் மரித்து அடக்கப்பட்ட ஒரு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தபோது ஆண்டவர் அதே சீஷன்மார்களை, அதே சிநேகிதர்களை பார்த்து சொல்கின்றார், என் பிள்ளைகளே என்று ஆண்டவர் அழைக்கின்றார். அல்லேலூயா. இப்படி வாசிக்கலாம் எல்லாரும். சர்ச் இஸ் நாட் சம்திங் யூ கோ டு. ஏதோ இங்கே வருவது மட்டுமல்ல சபை என்பது. கீழே வாசிக்கிறோம், யூ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் காட். எத்தனை பேர் நம்புறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவர் அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். நம்ம எல்லாரும் யாருங்க? ஓர் இறை உறவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஓர் இறை உறவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஓர் ஜனமாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நமக்குள்ள இது சாதியம் வேண்டாம். நாம் படித்தவங்க படிக்காதவங்க பாகுபாடுகள் வேண்டாம். இவங்க இருக்கிறவங்க இல்லாதவங்க என்ற ஏற்றத்தாழ்வுகள் வேண்டாம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு பிள்ளைகளாக மாற வேண்டும். சீஷர்களை, சிநேகிதர்களை ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், என் பிள்ளைகளே என்று சொல்ல அழைக்கின்றார். இன்னும் அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஒரு புது உறவை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அல்லேலூயா. இழந்து போன உறவை ஆண்டவர் மறுபடியும் அவரோடு கூட இணைக்க சித்தம் கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுவதை பார்க்கிலும் எனக்கு வேறே சந்தோஷம் இல்லை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளானால் ஆண்டவருடைய சுதந்திரராயிருப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளானால் ஆண்டவர் நம்மோடு கூட தங்கியிருப்பார். இங்கே ஆண்டவர் பிரியமானவர்களே, பிள்ளைகளே என்று அவர்களை அழைத்து ஒரு புது உறவை ஏற்படுத்துகின்றார். மூன்றாவதாக ஆண்டவர் அவருடைய போஜனத்தை பகிர்ந்து கொள்கின்றார். ஆண்டவர் சொல்ல, நீங்கள் 8ஆம் அதிகாரம் ஒவ்வொன்றிலையும் பாருங்கள். ஆண்டவர் யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது, ஐ ஆம் த லைட், நான் வெளிச்சமாக இருக்கின்றேன். ஐ ஆம் த டோர், நான் வாசலாக இருக்கின்றேன். சொல்லுங்க, வேற என்ன சொன்னார்? நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாக இருக்கின்றேன். நானே மெய்யான ஒளியாக இருக்கின்றேன். நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்கின்றேன். அதில் ஆண்டவர் பயன்படுத்துகிற இன்னொரு வார்த்தை 8ஆம் அதிகாரத்தில், 8ஆம் அதிகாரமா, ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். நானே 6ஆம் அதிகாரம், நானே உங்கள் திருவுணவாக இருக்கின்றேன். ஜீவ அப்பம் நானே. என்னை ஒருவன் புசித்ததுண்டானால், இதைதான் கடைசி இரவு உணவிலே ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். தன் திரு உடலை, திரு ரத்தத்தை அவர்களோடு கூட பகிர்ந்தளிக்கின்றார். அங்கே ஆண்டவர் சொல்கின்றார், இது இறுதியாக நான் உங்களோடு கூட பண்ணுகிற திருவுணவு என்று ஆண்டவர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவர் தம்முடைய மக்களோடு கூட மறுபடியும் ஒரு உணவை ஆயத்தப்படுத்தி அவர்களோடு கூட தன்னுடைய ஐக்கியத்தை பகிர்ந்துள்ள. கைத்துக்கு சொல்லுங்க, அல்லேலூயா. இறுதி உணவு இங்கே முதல் உணவாக மாற்றப்படுகிறது. முதல் உணவு அவர் என்னத்தை கொடுத்தார்? மீனும் அப்பமும் யூத மக்களுடைய பாரம்பரிய உணவு. நம்ம பாரம்பரிய உணவு என்ன? நம்ம தமிழக பாரம்பரிய உணவு என்ன? சாம்பார் ரசம்.
அவர்களுடைய பாரம்பரிய உணவு என்ன? மீனும் அப்பமும் அவருடைய அன்றாட தினசரி உணவாக மீளாக இருந்தது. ஆண்டவர் அதையே அவர்களுக்கு மேற்கோள் காட்டி வானத்திலிருந்து இறங்கிய வான போஜனமாகிய மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. வானத்தில் இருந்து ஆண்டவர் காடைகளை அனுப்பி கொடுத்தார், அப்பம் புசித்தார்கள். வானத்திலிருந்து அவர்கள் என்னெல்லாம் கொடுத்தாரு? வான மன்னாவை அவர்களுக்கு உணவாக கொடுத்தார். வாழ்க்கையில் இதுவரை அவங்க சாப்பிட்டதே கிடையாது. இறைச்சி கொடுத்தார், சாப்பிட்டு போங்கடா. அதே ஆண்டவர் கர்த்தர் இங்கே உயிர்த்தெழுந்து தம்முடைய சீஷர்களோடு கூட அப்பமும் மீனும் அதை கூட பாருங்க சுட சுட கொடுக்குறாருங்க. எத்தனை பேர் நம்புறங்க? நமக்கு ஆண்டவர் உணவளிக்கிறவராக இருக்கின்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர், ஆற்றல் படைத்தவர். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறவர். பிள்ளைகள் என்ற அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் வழங்கி இருக்கின்றார். உடன் இருக்கிறவர் ஆண்டவர், நமக்கு உணவளிக்கின்றவர். அவர் உங்களுடைய போஷகராக இருப்பார். உங்கள் வீட்டில் அப்பமும் தண்ணீரும் ஒரு நாளும் குறைவுபடாது. எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிவர்த்தி செய்வார். நான்காவதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 123 மீன்கள் அவர்களால் வலையை இழுத்து கொள்ள முடியாதபடிக்கு அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுத்த ஆண்டவர் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வீட்டிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கின்றார். முதல் அற்புதம் என்ன? இனிமே வாழ்வு இல்லை, இனிமே நம்பிக்கை இல்லை, இனிமே வழி இல்லை, இனிமே நமக்கு ஒன்றுமில்லை, திரும்ப தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கே நம்ம திரும்பி போய்விடுவோம் என்ற அப்படிப்பட்ட நிலைப்பாட்டிலே வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவர் வந்து நின்று அவர்களை அழைத்து ஆண்டவர் ஒரு அழகான பாருங்க புது உறவை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். புது நம்பிக்கையை கொடுக்கின்றார். புது உணவாகிய திருவுணவை ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்கின்றார். ஆண்டவர் அற்புதங்களை செய்து தான் யார் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் மறுகட்டுமானம் அவசியமாக இருக்கின்றது. யாரெல்லாம் பின்மாறி போகின்றார்களோ, இடறி போகிறார்களோ, அவள் எல்லாரும் ஆண்டவருக்கு தேவை. ஏதோ ஒரு காரணம் நாம் பின்னிட்டு செல்லலாம், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். வாருங்கள் என் பிள்ளைகளே, நீங்கள் வாருங்கள் என்று ஆண்டவர் நம்ம அழைக்கின்றார். எத்தனை பேர் நமக்கு தயாராக இருக்கிறோம்? இங்கே சீஷருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? லிசனிங். கடவுளுடைய வார்த்தை அவர்கள் கேட்டார்கள். கீழ்ப்படிதல், ஒபீடியன்ட். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் வலைகளை விரித்தார்கள். அவர்கள் ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக தங்களை அர்ப்பணித்தார்கள். ஆண்டவர் கொடுத்த திருவிருத்திலே, திருவுணவிலே அவர்கள் கையளித்தார்கள், பங்கெடுத்தார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த சீஷர்மார்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல நாம் எங்கெங்கோ திருந்திருந்தோம், எங்கெங்கோ பிரிந்திருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் அழைத்து ஒரு கூட்டமாக வைத்திருக்கின்றார். அல்லேலூயா. ஒரு குடும்பமாக வைத்திருக்கின்றார். மறுபடியும் ஆண்டவர் இந்த திருக்குடும்பத்தை கட்ட விரும்புகின்றார். எப்படி அவர் கட்டுகின்றார்? அவர் வார்த்தையால் கட்டுகின்றார். எப்படி அவர் கட்டுகின்றார்? நம்முடைய கீழ்ப்படிதலால் கட்டுகின்றார். எப்படி அவர் கட்டுகின்றார்? அவருடைய திருவிருந்தின் வழியாக நம்மை திரும்ப கட்டுகின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் முதல் முறையாக அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுக்கின்றார். அந்த உணவை பெற்றுக்கொண்ட மக்கள் அவர்கள் ஆற்றலை பெற்றுக்கொண்டார்கள், சக்தியை பெற்றுக்கொண்டார்கள். எருசலேம் முழுவதும், சமாரியா முழுவதும், யூதேயா முழுவதும், உலகத்தின் கடைசி உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களா என்று அவளுக்கு ஒரு பெயரை உண்டாக்கினார்கள். சகோதரனே, சகோதரியே,
கிறிஸ்துவின் திருவுணவு அவருடைய திருவுடலாக இருக்கிறது, அவருடைய திரு ரத்தமாக இருக்கின்றது. இந்த திருவுடலோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளாவிட்டால் நிறைய பேர் கர்த்தருடைய பந்திலே சேர்வதை அவர்கள் அசால்ட்டாக நின்றுகிறார்கள். ஆனால் இது கடவுளுடைய கட்டளை, கடவுள் ஆண்டவர் கொடுத்த மாபெரும் கட்டளை. அன்புக்குரியோரே, திருமுழுக்கை எடுத்துக்கொள்ளுங்கள், திருவிருந்திலே கையிடுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய பந்திலே நான் சேர விரும்புகிறேன் சுவாமி, உம்முடைய திரு உணவிலே ஆண்டவரே நான் சேர விரும்புகிறேன் ஆண்டவரே. 4 காரியத்தை சொன்னேன். உருவாக்குவார், உடனிருப்பார், உணவளிப்பார், உன்னை அழைத்து ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இங்கே பாருங்க, இரவு முழுவதும் உன்னுடைய பிரயாசம் பலனளிக்கவில்லை. ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அற்புதமான அநேகமான வலைகள் கிளியத்தக்கதாக மீன்களை கொண்டு வந்தார்கள். வறட்சி நம்முடைய வாழ்க்கையில மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இல்லாமை ஆண்டவர் கேட்குறாரு, சொல்கிறாங்க எங்ககிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு. நம்ம நிலைமை கூட தானே, ஆண்டவர் கொடுக்கறதுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா இயேசுவே, என்ன கொடுப்பே. மறுபடியும் சொல்லப்படமா? ரெடி? என்ன கொடுப்பே என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் என் இயேசுவே, என்னை கொடுப்பேன் இயேசுவுக்கு, ஜீவபலியாக என்னை. திரும்ப சொல்ல முடியும்? என்னை கொடுப்பேன் என் இயேசுவுக்கு. ஆண்டவர் நாம் ஏதோ ஒரு கொடுத்து வள்ளலாக்குன்றதுக்காக இல்லைங்க, உனக்கு கொடுக்க மனமுண்டா என்று ஆண்டவர் பார்க்கின்றார். ஆனால் ஆண்டவர் சாரு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நானோ நீ கொடுத்ததை திரும்ப உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகின்றார். கொடுக்கிற தெய்வம் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவார். ஆண்டவர் கண்களை மூடி சொல்ல, ஆண்டவரே என்னை உமக்கு ஆண்டவரை கொடுக்கிறேன், ஆண்டவரே என்னை, என் ஆவி ஆத்ம சரீரத்தை ஆண்டவரே உமக்காக கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த முதல் உணவை பெற்றுக்கொண்ட மக்கள் தான் முதல் கிறிஸ்தவ மக்களாக உலகெங்கிலும் கொடி கட்டி பிறந்தார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இவர்கள் மூலம்தான் உலக சாதனை உண்டானது. ஹல்லேலூயா. இவர்கள் மூலமாகத்தான் பல்வேறு எங்கெல்லாம் சீஷன்மார்கள் சிதறடிக்கப்பட்டார்களோ அங்கெல்லாம் திருச்சபை உருவானது. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் சீஷன்மார்கள் சென்றார்களோ அங்கெல்லாம் தேவனுக்கென்று ஒரு ஆலயங்களை, கூடாரங்களை, தேவனுக்கென்று ஒரு மாளிகளை ஏற்படுத்தினார்கள். நீங்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குட்டி இயேசா மாறிடணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மளை பார்க்குறவங்கெல்லாம் என்னையும் பார்க்கக்கூடாது, உன்னையும் பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அருமையான பக்தன் சாது சுந்தர் சிங் எப்போதும் சொல்லுவாராம், இப்போதும் சொல்லுவாராம், ஐ பிலாங்ஸ் டு கிரைஸ்ட் அப்படி சொல்லுவாராம். நான் கிறிஸ்துவை சார்ந்தவன், கிறிஸ்து என்னுடையவன் சொல்லுவாராம். யோவான் ஸ்நானன் சொன்ன வார்த்தை, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். வழங்காழ்படி இல்லாமல் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுகிறேன் சுவாமி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக இதனுடைய அன்பும் தூய ஆவியருடைய அருளும் ஆசியும் நம் அனைவரோடும், விசேஷமாக இந்த நாளிலும் பிறந்த நாளை காணுதான மகளோடும் நம்முடைய உறவுகளோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் திருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரே அனுப்ப வார்த்தையேனோ மாப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியோ இப்போதும் மை தேடி
போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசிர்ப்பராக. ஒருவரை ஒரு வாழ்த்தி சமாதானத்துடன் சென்று வாருங்கள். God bless you.